ஒரு 10 பேர் கூட சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து தைரியம் அப்படியே தலைக்கு மேலே வந்துடும் போல இருக்கு. இவங்க சொல்றத முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஏடிஎம்பிக்காரன் கலாய்க்கிறான், டிஎம்பிக்காரெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகும். மிரட்டுவாங்க. இந்த மிரட்டுற கதையை வச்சு கூடாது. நீங்க மிரட்டுங்க இதுக்கப்புறம், சரியா? மிரட்ட நல்லபடியா மிரட்டுங்க. நாளைக்கு சொல்லி மிரட்டுங்க. நான் சொல்ற மிரட்டல் வேற. திமுக காரர்களையும் அதிமுக காரர்களையும் அச்சுறுத்தணுமா, மிரட்டணுமா? அட பாவீங்களா, உங்களுக்குலாம் இந்த அளவுக்கு தான் உங்களுடைய மைண்டோட புத்தி நினைக்கிறேன். திமுக காரங்களையும் அதிமுக காரங்களையும் ஆட்சியில் இருக்கீங்க, எல்லாமே உங்களை ஆட்சியில் இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, எல்லாமே நீங்கள் தானே இருக்கீங்க. ஏதாவது உங்களுக்கு தெம்பு திராணி தைரியம் இருந்தது அப்படின்னா நீங்க எத்தனை பேர் வேணாலும் கூட சேர்ந்துக்கோங்க. ஆனா ஒரு அதிமுக காரனையோ ஒரு திமுக காரனையோ உங்களால முடிஞ்சா மிரட்டி பாருங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. இப்போ ஒரு திமுக காரனை உங்களுக்கு வந்து நெஞ்சில மஞ்சா இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஒரு திமுக காரனை நீங்க வந்து மிரட்டி பாருங்க பார்ப்போம். அதாவது வந்து திமுகவினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியாது. பல போராட்டங்களை தாண்டி தான் வந்திருக்காங்க. பல போராட்டங்கள், பல பிரச்சனை, பல அடிதடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கும் வந்து அந்த திமுகன்ற கட்சி வந்து கம்பீரமா வந்து தமிழ்நாட்டில் வந்து நிற்குது. புரியுதா? ஏதோ ஒரு அதிர்ஷ்ட ஒரு 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 துரதிருஷ்டவசமா நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் மத்தியில் பொதுவாக அந்த கேள்வி எழுது. ஆனா யாரை பார்த்து மிரட்டுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதான் வந்து பூனையோட புலி வலிமையானதுன்னு எலி ஒத்துக்காதான். அந்த மாதிரி பூனையோட புலி வலிமையானதுன்னு எலி ஒத்துக்காதான். அப்போ நீங்க வந்து பூனையினோட பலமும் உங்களுக்கு தெரியாது, புலியினோட பவரும் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதான் வந்து சும்மா ஏதாவது பேசுறேன்னு சொல்லிட்டு நாட்டில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பேசிட்டு நீங்க என்ன உங்களுக்கு வந்து தெம்பும் திராணி இருந்ததுன்னா மிரட்டி தான் பாருங்களேன். அப்புறம் பார்ப்போம்.